பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு நாங்கள் வரவேற்கிறோம். நம்முடைய ஆண்டவர் இயேசு நல்லவர். மீண்டும் ஒரு புதிய நாளுக்குள் நம்மை ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறதை எண்ணி நான் ஆண்டவரை துதிக்கிறேன். ஏசப்பா நாமத்தை நாம் எல்லாரும் இணைந்து மகிமைப்படுத்தி ஆண்டவர் நடத்தி வந்ததை ஒரு வாழ்க்கையை தந்திருக்கிற ஆண்டவர் இயேசுவை மகிமைப்படுத்தி எல்லாரும் சொல்லி இந்த இயேசு நம்முடைய வாழ்க்கையின் சொந்தமா இருக்கிறதை நினைச்சு அவரை உயர்த்துவோம். பாதங்கள் சறுக்கின வேளையில் பதறாது கரம் நீட்டி தாங்கினி. பாதங்கள் சறுக்கின பதறாத கரம் நீட்டி தாங்கினி. பாரம் எல்லாம் நீக்கினி என்னை பாடி. பேருக்கு ஆண்டவர் அப்படி செய்திருக்கிறார். பாரம் எல்லாம் நீக்கினி என்னை பாடி சொந்தமானவரை உயர்த்துவோம். உம்மை சொந்தமாக கொண்டதின் பாக்கியமே இதை விடவும் பெரிதான மேன்மை. ஓ இயேசுவே, shall we sing it one more time? எல்லாரும் சத்தத்தை
பெரிதான மேன்மை. எத்தனை பேர் அதை நினைக்கிறீங்க? நான் அப்படி தான் நினைக்கிறேன். இயேசு தான் என் வாழ்க்கையின் பெரிதான மேன்மையாக இருக்கிறார். என் வாழ்க்கையில் இருக்கிறதெல்லாம் எனக்கு மேன்மை இல்லை. என் வாழ்க்கையில் என்ன இருக்குது என்ன இல்லைன்றதை பற்றி நான் கவலைப்படலை. இயேசு என் வாழ்க்கைக்கு கிடைத்தது மிக பெரிதான மேன்மையாக எனக்கு இருக்கிறது. என் வாழ்க்கையில் இருக்கிறதுனால அனுதினமும் தம்முடைய கிருபையை தந்து என்னை நடத்துகிறவர். எத்தனை பேர் அதை உணர்ந்துருக்கிறீங்க? உணர்ந்து தான் பாடினீங்களா? நான் உணர்ந்து தான் பாடினேன். என்னை நேர் வழியில் நடத்துகிறவர். கோணல் மாணலான வழிகளை நடத்த மாட்டார். ஒருவேளை மனுஷன் கோணல் மாணலான வழியில் செல்ல வேண்டிய சூழ்நிலைகள் இருந்தாலும் அந்த கோணல் மாணலான வழிகளை கர்த்தர் நேர் வழியாக்கி என்னை நேரான பாதையில் நடத்துகிற அற்புதமான ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம். பதறாத கரம் நீட்டி அவர் நம்மை தாங்கி வந்திருக்கிறார். ஆண்டவரை எண்ணி பார்த்து என்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிற ஆண்டவர், என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்ன ஆண்டவர், அவருடைய கிருபைகளை எண்ணி நாம் இன்னொரு பாடலை பாடி ஆண்டவர் நாமத்தை நாம் எல்லாரும் உயர்த்த போகிறோம். அவருடைய கிருபையினாலே நிலை நிற்கிறோம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நான் நிற்பது அவருடைய கிருபை. ஆமா, நான் மூச்சு விடுவது அவருடைய கிருபை. இன்னைக்கு நான் ஜீவனோடு இருப்பது அவருடைய கிருபை. அவருடைய கிருபை இல்லைன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. அவருடைய கிருபையை பல காரியத்துக்கு பயன்படுத்தி கொள்கிறார்கள். ஆனால் நிஜமான ஒன்று என்னன்னா, அவர் கிருபை மாத்திரம் என் வாழ்க்கையில இல்லைன்னு சொன்னா நான் ஜீவனோட இருக்கவே முடியாது. அதுதான் நிஜம். மற்ற விஷயத்துக்கு எதுக்கு சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா உண்மையை சொல்றேன், டெய்லி காலையில கண்ணு முழிச்சு பார்க்கறதே பெரிய விஷயமா இருக்குது. அதுக்கு காரணம் என்ன? கர்த்தருடைய கிருபை உங்களை என்னையும் தாங்கி நடத்தி வந்திருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபை. உலகத்தில் என்னென்னவோ கேள்விப்படுறோம். கடந்த நாட்களில் ஒரு மிகப்பெரிய பிரபல ஊழியர் அமெரிக்க தேசத்தில் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போதே ஒரு கன் ஷூட்னால் அவர் மரித்து போனார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்கள், மனுஷனுடைய வாழ்க்கை நிரந்தரம் அல்ல. நம்ம கண்ணு முழிக்கிறதே ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய கிருபை தான். அதை எண்ணி ஆண்டவரை உயர்த்தி நாம் சொல்ல போகிறோம். ஆண்டவரே, உங்களுடைய கிருபையினாலே நிலை நிற்கிறோம் என்று ஆண்டவரை சொல்லி மகிமைப்படுத்தி உயர்த்துவோம். மகிமைப்படுத்தி எல்லாரும் சொல்லி, நீதிமானாய் மாற்றுகிற அவருடைய கிருபை நேர பெற்றதை சொல்லி உயர்த்துவோம். நீதிமானாய் மாற்றுகிறது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பதும் உங்க கிருபை. நீதிமானாய் மாற்றியது நித்தியத்தில் உயர்த்துவோம். கிருபை 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 கிருபை
கர்த்தருடைய கிருபை காயங்களை கட்டுகிறதா இருக்கு. கர்த்தருடைய கிருபை நம்முடைய கட்டுகளை நீக்குகிற கிருபை. சொல்லி உயர்த்துவோம். கட்டுகளை நீக்கினது உங்க கிருபை, காயங்களை கட்டியது உங்க கிருபை. கிருபை 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 கிருபையால் நிலைநிற்கின்றோம். கிருபையால் நிலைநிற்கின்றோம். கிருபையால் நிலைநிற்கின்றோம். வல்லமை அளிக்கிற தேவ கிருபை, வரங்களை கொடுக்கிற தேவ கிருபை, ஆண்டவருடைய கிருபையினாலே நிலை நிற்கிற பிள்ளைகளா சத்தத்தை உயர்த்தி அவரை உயர்த்துவோம். வல்லமையை அளித்ததும் உங்க கிருபை, வரங்களை கொடுத்ததும் உங்க கிருபை. வல்லமையை அளித்ததும் வரங்களை கிருபை 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 கிருபையால் நிலைநிற்கின்றோம். கிருபையால் நிலைநிற்கின்றோம். கிருபையால் நிலைநிற்கின்றோம். கிருபையால் நிலைநிற்கின்றோம். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி, நான் வாழ்வது உம்முடைய கிருபை என்று சொல்லி உயர்த்துவோம். நான் வாழ்வது கிருபையே, நான் நிற்பதும் கிருபையே. நான் வாழ்வது கிருபையே, நிற்பதும் கிருபையே. கிருபையே கிருபையை கொண்டாடுகிறோம். கிருபையை கொண்டாடுகிறோம். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரே உம்முடைய கிருபை கிருபை. ஓ எஸ், தேவ கிருபை தேவ கிருபை. எல்லாரும் கிருபை ஓ கிருபை கிருபை கிருபை. ஹalleluya. உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். அவருடைய கிருபை என்னை விட்டு விலகாமல் அவர் வைத்திருக்கிறார். சவுலை விட்டு கிருபை போன பிறகு தாவீது ஒன்று நினைக்கிற, ஆண்டவரே, அவன் ஒரு ஜெபம் செய்கிறான், ஆண்டவரே உங்களுடைய கிருபை மாத்திரம் என்னை விட்டு எடுத்துடாதீங்க. ஏன்னா அவருடைய கிருபை, இன்னைக்கு நம்ம பாடுறோம் பாருங்க, நான் நிற்பது உங்களுடைய கிருபை. ஏன் திறமை அல்ல, ஏன் ஆற்றல் அல்ல, என்னுடைய செயல்பாடுகள் அல்ல, என்னுடைய முயற்சிகளினால அல்ல. இது எல்லாவற்றிற்கும் மிகப்பெரிய ஒன்று தேவ கிருபை என்னை ஆளுகை செய்கிறதுனால் மாத்திரமே தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. அவருடைய கிருபை ரொம்ப விலையேற பெற்றது. இன்னைக்கு ஏன் கர்த்தருடைய கிருபையை கொண்டாடி ஆடி பாடி மகிழ வந்திருக்கிறோம்னா, அவருடைய கிருபை அவ்வளவு விசேஷமானது, விலையேற பெற்றதா இருக்கிறது. அவர் இந்த கிருபை எனக்கு ஈவாக கொடுத்திருக்கிறார். நான் வாழ, நான் உழைக்க, நான் சம்பாதிக்க, நான் நல்லா பேச, நான்
மூச்சு விட எல்லாத்துக்கும் மிக விசேஷமான இந்த கிருபையை நமக்கு ஆண்டவர் தந்து நம்மை நடத்தி இருக்கிறார். நம்ம சொல்லி பாட போறோம், ஆண்டவரே நாங்கள் இல்லை ஆண்டவரே, உங்களுடைய கிருபை தான் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது, உங்களுடைய கிருபை தான் எங்களை தாங்குகிறது சொல்லி ஆண்டவரை உயர்த்தி போகிறோம். சொல்ல எனக்கொன்றுமில்லை, திறமைன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. நான் என்று சொல்ல எனக்கொன்றுமில்லை, திறமைன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. உயர்த்தினதும் உங்க கிருபை, தகுதியில்லா என்னை உயர்த்தினதும் உங்க கிருபை. உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை, உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும். Oh yes, உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லை. இயேசுவே, இயேசுவே. நம்முடைய கண்ணீரை துடைக்கிற தேவன். Oh hallelujah. தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்லை, தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்லை. தனிமையில் நடந்த போது தேற்றிட யாரும் இல்லை, தள்ளாடி நடக்கும் போது கண்ணீர் துடைத்த உங்க கிருபை நானும் இல்லை. உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை, உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. உங்க கிருபை வேண்டுமே. Oh yes, நான் ஒன்றுமில்லை இயேசுவே. உங்க கிருபை நான் ஒன்றுமில்லை இயேசுவே. சொல்லுங்க, தனிமையில் அழுத போது, தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்லை, தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்லை. தனிமையில் அழுத போது எங்களை தேற்றுகிற எங்கள் தெய்வமே, கதறி அழுத நேரத்தில் என் கண்ணீர் துடைத்த உங்க கிருபை. கதறி அழுத நேரத்தில் என் கண்ணீர் துடைத்த உங்க கிருபை. உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை, உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை இல்லைனா நான் ஒன்றுமில்லையே.
இல்லாமல் நான் இல்லை. என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் நான் இல்லை. சொல்லுங்க, நான் வாழ்வதும் உங்க கிருபை, நான் மணந்ததும் உங்க கிருபை, உங்க குறித்து வைத்தது உங்க கிருபையே. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் மணந்ததும் உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே உங்க கிருபையே. உங்க கிருபை வேண்டுமே. கொடுத்தது ஆண்டவரே, எங்கள் உயிரோடு கலந்திருக்கிறேன், எங்கள் ஜீவனோடு கலந்திருக்கிறேன், எங்கள் ஜீவனோடு கலந்திருக்கிறேன் எங்கள் தெய்வமே. நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். எத்தனை பேர் அவருடைய கிருபை நினைத்து ஆண்டவரை உயர்த்த விரும்புகிறீர்கள்? எங்களோடு கூட இணைந்து ஆண்டவரை ஒரு மனதோடு சொல்லி என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை செய்கிறவரே, எங்கள் உணர்வுகளுக்கு மதிப்பு தருகிறவரே, எப்பொழுது உம் நாமம் துதிக்கையிலே இயேசையா, உம் அன்பை ருசிக்கையிலே, உம் நாமம் அவருடைய அன்பை ருசித்தவர்களாய் எங்கள் உயிரோடு கலந்திருக்கிறவரே, நான்
வசனம் எங்களுக்கு உணவு. வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். எஸ், வசனம் உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். இரவும் பகலும் வசனத்தை தியானிக்கிறோம். சொல்லுங்க, என் உயிரான, என் உயிரான, என் உயிரான, என் உயிரான, உயிரான, உயிரான இயேசு. நல்ல சத்தத்தை உயர்த்தி மறுபடியும் சொல்லுவோம். என் உயிரான உயிர், எங்கள் ஜீவனே, எங்கள் இயேசுவே. மறுபடியும் சொல்லுவோம். என் உயிரான, என் உயிரான, உயிரான, உயிரான இயேசு. என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து, என் உயிரை நான் உம்மை, என் உயிரை நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து, என் உயிரை நான் உம்மை துதிப்பேன். ஜீவனின் அதிபதியே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் ஜீவனோடு நீர் கலந்திருக்கிறீர். எங்கள் சரீரத்தில் ஓடுகிற ரத்தத்தோடு நீர் கலந்திருக்கிறீர். அதனாலதான் நாங்க பாடுறோம், உம்முடைய வசனத்தை நாங்கள் உட்கொள்ளுகிறோம் ஆண்டவரே. எரேமியா சொல்லும்போது சொல்லுகிறார், உம்முடைய வசனத்தை நான் உட்கொண்டேன், அது உடலுக்கு மருந்தாய் மாறுகிறதா. இன்னைக்கு ஒருவேளை வியாதியின் மத்தியில, படுக்கையின் மத்தியில, மனவேதனையின் மத்தியில ஆண்டவருடைய சமூகத்துக்கு நீங்கள் வந்திருக்கலாம். கர்த்தருடைய வசனம் உங்கள் உடலுக்கு மருந்தாக இருக்கிறதா. தேவ வசனம் உங்கள் உடலுக்கு மருந்து. டாக்டர் கிட்ட போயிருக்கலாம். டாக்டர் கிட்ட போனா அவங்க ஏதாவது ஒரு பரிகாரத்துக்கு சில காரியங்களை செய்வாங்க. அங்க போனா சுகம் உண்டாகுதோ சுகம் உண்டாகவில்லையோ என்ற சில சுகமாகிவிடுமோ சுகமாகாமல் போய்விடுமோ என்ற கேள்விக்குறி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசுவினுடைய வசனம் என் வாழ்க்கைக்கு சுகத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது, ஆரோக்கியத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது. அந்த வசனத்தை உட்கொள்ளும்படியாக இந்த ஞாயிறு ஆராதனையில கலந்து கொள்ள வந்திருக்கிறோம். அதுதான் எங்களுக்கு மருந்து ஆண்டவரே. உம்முடைய வசனம் எங்க கால்களுக்கு தீபமா இருக்கிறது. நாங்க நடக்க வேண்டிய வழிகளை எங்களுக்கு காண்பிச்சு தருகிறது. அதே போலதான் ஆண்டவரே, இந்த காலை ஆராதனை நேரத்தில் நீர் எங்களோடு கூட பேசுகிற உம்முடைய வசனத்தை நாங்கள் கேட்க, அதை தியானிக்க ஆண்டவரே, அதை நாங்கள் ரிசீவ் பண்ணிக்கொள்ள, அதை பெற்றுக்கொள்ள, அந்த ஆகாரமாகிய வசனம் எங்க உடலுக்கு மருந்தாய் மாற, அந்த ஆகாரமாகிய வசனம் எங்கள் ஆத்துமாவுக்கு ஒரு புத்துணர்ச்சியை தர ஆண்டவரே, அந்த வசனத்தை கேட்க ஆர்வமாய்
நாங்கள் இந்த காலை நேரத்தில் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு கூட நீர் பேசும், நீர் இடைப்படுவீராக. உம்முடைய சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளாக நாங்கள் இருக்க, சத்துரு ஒருபோதும் எங்கள் சிந்தனைகளை திசை திருப்பாதபடிக்கு கர்த்தருடைய நோக்கத்தோடு, கிறிஸ்து இயேசுவின் சிந்தனையோடு நாங்கள் எல்லாரும் அமர்ந்திருந்த உம்முடைய வார்த்தை கேட்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்களுக்கு போதும், உம்முடைய கிருபை எங்களுக்கு போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நீங்க நினைக்கலாம் எனக்கு ஒண்ணுமே இல்லையே, என்ன இருக்கிறது, என்ன எனக்கு என்ன செய்ய முடியும்? ஓ ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றார் இந்த காலை நேரத்தில், என் கிருபை உனக்கு போதும். ஹல்லேலூயா. என் கிருபை உனக்கு போதும், உன் குடும்பத்துக்கு போதும், உன் சபைக்கு போதும். என் கிருபை, உன்னை விட்டு ஒருபோதும் விலகாத கிருபை உனக்கு போதும். Thank you Lord. உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் தொடர்ந்து உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிறோம். உம்முடைய வசனத்தை கொண்டு எங்களோடு பேசும். இயேசுவின் அற்புத நாமத்தில் நாங்கள் ஜெபம் செய்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென்.